ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஸ்ருத்திகா நம்மளோட குக் வித் கோமாளி மூலயமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. இதுக்கு முன்னாடி இவங்க படங்கள், திரைப்படங்கள்லாம் நடிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு வெளியில் தெரியாமல் இருந்தாங்க. குக் வித் கோமாளிக்கு அப்புறமா நல்லாவே வெளியில் தெரிய ஆரம்பித்தாங்க. ஒரு சில ரியாலிட்டி ஷோஸில் ஜட்ஜாகவும் வந்திருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட விஜய் டிவியில் நிறைய ஷோஸில் வந்திருக்காங்க. இவங்க வந்து ரீசெண்டாக ஹிந்தி பிக் பாஸ் போயிருந்தாங்க. அந்த ஒரு விஷயமும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஹிந்தி பிக் பாஸ் அவங்க என்ட்ரி கொடுத்தப்ப நிறைய வந்து ட்ரோல், நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பார்த்தோம். ஆனால் அது எல்லாத்தையுமே அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் மூலயமா பாசிட்டிவாக மாற்றி அங்கேயே நல்லா வந்து சர்வை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கண்டஸ்டண்டாகவும் மாறிட்டாங்க. இவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த ஹிந்தி இண்டஸ்ட்ரியில். ஆனால் அவ்வளோ நாள் வந்து அங்கே இருந்து ரீசண்டாக தான் மிட் வீக் எவிக்ஷனில் நம்மளோட ஸ்ருதிகா வந்து வெளியில் வந்திருந்தாங்க. வெளியில் வந்த நம்ம ஸ்ருதிகா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், ஃபேன் பேஜஸ்க்கும் ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்லி ஒரு ரீல் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஹிந்தியே தெரியல அப்படின்னாலும் நான் வந்து ஹிந்தி பிக் பாஸில் இருக்கேன் அப்படின்ற காரணத்துக்காக ஹிந்தி பிக் பாஸ் வந்து பார்த்தாங்களாம். அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூன்னு அந்த ஒரு வார்த்தை வந்து போதவே போதாது, அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா அப்படின்ற மாதிரியும் சொல்லி அதை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு ரியலான ஒரு கேரக்டர் அப்படின்றது நம்மளோட ஸ்ருதிகா உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நம்ம இருக்கிற இடத்துல ஜென்யூனாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நம்மளோட கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்ருதிகா. இதுவே தமிழ் பிக் பாஸாக இருந்திருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள் ஸ்ருதிகா, உங்கள் லைஃப்பில் இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு. ஹிந்தியில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு தான் தமிழே தகராறு. இதில் ஹிந்தி எங்கேருந்து நான் அவங்க சொன்னதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, மன்னிச்சுக்கோங்க.